ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸ்ல என்ன ரெசிபி பண்ணலாம், இன்னைக்கு யாரோட ஃபேவரட் டிஷ் பண்ணலாம் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஃபேவரட் டிஷ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மெயின் கோர்ஸாக நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனியன் பக்கோடா பண்ணலாமா? செம்ம சாய்ஸ் மாயா. இந்த ஈவினிங்க்கு ஆனியன் பக்கோடா பண்ணி நல்லா ஒரு சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடித்தா செம்மையாக இருக்கும். பட் ஆனியன் பக்கோடா ரொம்பவே சிம்பிளான ரெசிபியாக இருக்கே. வேறு ஏதாவது யோசிச்சு சொல்லு மாயா. சிம்பிளாக இருந்தால் என்ன விஜய், அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் சொல்கிறா, நம்ம சேர்ந்து செய்யலாம். விஜய், உனக்கு பிடிக்கலைன்னா நீ வேற யாராவது உனக்கு பிடிச்சது கூட சொல்லு விஜய். இது வேற எப்பயாவது கேட்டு செஞ்சுக்கலாம். இல்லை எங்கள் அம்மா கூட நான் செஞ்சு தர சொல்லிக்கிறேன். சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை மாயா. நான் சிம்பிளாக இருக்கேன்னு தான் சொன்னேன். உனக்கு பிடிச்ச ஆனியன் பக்கோடாவே பண்ணலாம், சரியா? மாயா, ஆனியன் பக்கோடாக்கு எங்கள் வீட்டில் பல்லாரி வெங்காயம் இல்லைப்பா. இந்த சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு. இது பரவாயில்லையா? அப்படியெல்லாம் இல்லை விஜய், பெரிய வெங்காயம் தான் போடணும்னு இல்லை, சின்ன வெங்காயமும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்ன உரிக்கிறது தான் கஷ்டம். ஆமாப்பா, லாஸ்ட் டைம் எங்கள் அம்மா குழம்புக்கு உரிக்க சொன்னாங்க. கண்ணெல்லாம் எவ்வளோ எரிஞ்சிச்சு தெரியுமா? இப்போ இவ்வளோ பேருக்கும் பக்கோடா செய்யணும்னா நிறைய வெங்காயம் உரிக்கணுமே. எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி உரிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, உரிச்சிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன்லாம் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் க்ரீன் சில்லி சேர்க்கணும், அப்புறம் டர்மரிக் பவுட்ரு சேர்க்கணும், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் சேர்க்கணும், அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்க்கணும், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாயா, என்ன நீ வெங்காய பக்கோடாக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் சேர்த்துட்ருக்க? இதெல்லாமா போடுவாங்க? போடுவாங்க விஜய், உனக்கு தெரியாதா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அதுக்கு தான் போடுறது. நல்லா நம்ம வெங்காயத்துலேருந்து அந்த சாறு இறங்குற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு, அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம கறி லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பிசையணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஆனியனில் இருந்து வர்ற தண்ணியே நமக்கு போதுமான அளவு இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் பக்கோடா போடும்போது செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ அதுக்குள்ளேயே நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகுதுன்னு. இது அப்படியே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிரும். மாயா, எனக்கு திடீர்னு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு. இதை பார்த்ததுமே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. வாழைக்காய் பஜ்ஜி இன்னுமே ஈஸியான ப்ராசஸ் தான் விஜய். நெக்ஸ்ட் டைம் நம்ம செய்யலாம், சரியா? இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி இதே மெத்தட்லேயே உனக்கு நெக்ஸ்ட் டைம் வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு தரேன். ஓகே மாயா, இப்போ மட்டும் மழை பெஞ்சிச்சுன்னா சூடாக இந்த வெங்காய பஜ்ஜிக்கு ஒரு டீ போட்டு குடித்தோம்னா செம்மையாக இருக்கும். இப்போ ஆனால் நம்ம நேரத்துக்கு மழையே வராது. தேவையில்லாத டைம் தான் மழையாக வந்துக்கிட்டு இருக்கும். விஜய், போயும் போயும் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு உனக்கு மழை பெய்யணுமா? ஏன் விஜய் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படி இல்லை மாயா, நமக்கு மழை பெஞ்சா லீவும் கிடைக்கும்ல, ஜாலியாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். ஐயோ ஐயோ, ஆல்மோஸ்ட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கார்னிஷிங்காக கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தராக டேஸ்ட் பண்ணி பாருங்க. மாயா, உனக்காக தான் இது ஸ்பெஷலாக பண்ணுது. நீ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஐ லவ் இட். ஆமாம் மாயா, சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் ஒர்த்து. செம்ம டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.